வெல்கம் டு டிஆர்கே வ்ளாக். இப்படி நம்ம பார்க்க போகிறது, என்னோட புறா என் வீட்டில் நிற்கவே மாட்டேங்குது ப்ரோ. நான் வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து புறா வாங்கிட்டு வந்தேன். இதோட நான் 2, 3 தடவை வாங்கிட்டு வந்துட்டேன். 2, 3 தடவையுமே அந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வீட்டுக்கு தான் போகுது அப்படின்னு சொல்கிறது. 2வது, என்னோட புறா என் வீட்டில் நிற்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தென்னை மரமோ இல்லை ஏதோ ஒரு மரமோ இருக்குது. அந்த மரத்தில் தான் போய் நிற்கிது. அதாவது ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் எங்கள் வீட்டுக்கு வருது. மற்ற டைமில் எல்லாமே அந்த மரத்தில் தான் போயிருக்கு. நைட்டு தங்குறதுமே அங்கே தான் தங்குது. 3வது, எங்கள் ஊரில் இன்னொருத்தர் புறா வளர்க்குறாரு. அவர் வீட்டுக்கு போயிடுது என்னோட புறா எல்லாமே. இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? அதாவது ஃபைனலாக என் புறா என் வீட்டில் நிற்க மாட்டேங்குது. மொத்தத்தில் வெளியில் போயிடுது. என் வீட்டில் நிற்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களுக்கும் சொல்யூஷன் ஒன்று தான்பா. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு 4 பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அந்த 4 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் புறா உங்கள் வீட்டில் நிற்கும். 1, உங்களோட கேஜ் செட்டப். அதுக்கு வந்து தங்குற இடத்த கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வேறு எங்கேயும் போகாது. 2வது, அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. 3வது, அதுக்கான பேர். அதாவது எந்த ஒரு புறா மட்டும் போகுது அப்படின்னா அதுக்கான பேர் சரியில்லை அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கான பேரே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். எந்த புறா போகுதோ அந்த புறாவுக்கு முதல்ல பேர் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். பேர் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு புறாவை எடுத்து அந்த புறா கூட பேர் பண்ணி விடுங்க. 4வது, பூனை தொல்லையோ அல்லது எலியோ இல்லை ஏதோ ஒரு தொல்லை, அதாவது அது பயம் போகிற அளவுக்கு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அது பயப்படுற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள் கூட்டில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதனால் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் புறா எங்கேயும் போகாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது எல்லாமே நான் கரெக்டாக தான் ப்ரோ இருக்குது, இருந்தாலும் எங்கள் ஊரில் இன்னொருத்தர் வளர்க்குறாரு அப்படின்னா உங்களோட நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் உங்களோட கேஜ் செட்டப்பை விட உங்களோட ஃபுட்டை விட அவரோட இது நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, அப்போனா அவரோட இப்போ அவர் வந்து இப்போ ஒரு 50,000 கேஜ் செட்டு பண்ணி வச்சுருக்காருன்னா நானும் எப்படி ப்ரோ 50,000க்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் சொல்ல வரல. அவரோட நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல. அவங்களோட அறையை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கனாலே போதும். அதுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல், ஏதோ பூனை இந்த மாதிரி எதுவும் வராமல், இந்த மாதிரி இருந்தாலே எல்லா புறாக்களும் உங்கள் வீட்டில் தங்கிடும். ரொம்ப இதாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்ச வரைக்கும் எல்லா புறாக்களும் உங்கள் வீட்டில் இருந்துடும். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ என்னோட புறா வந்து இப்போ தென்னை மரத்தில் தான் ப்ரோ போய் நிற்கிது. இப்போ நான் அதை எப்படி பிடிச்சா தானே முதல்ல நான் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படி. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புறாவை நீங்கள் பிடிச்சி ரெக்கை கட்டு போடணும். அதாவது ரெக்கை கட்டுனா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்தெந்த புறாக்கு எத்தனை நாள் ரெக்கை கட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த டைமில் மேலே ஒரு கார்டு வரும். அந்த கார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட புறா என்ன அப்படிங்கிறத பார்த்து அத்தனை நாளுக்கு ரெக்கை கட்டு போட்டு வச்சுக்கோங்க. ரெக்கை கட்டு போடுறதுக்கு நம்ம முதல்ல புறாவை பிடிக்கணும், ஓகேவா? இப்போ அந்த புறாவை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். புறா வந்து என்ன பண்ணுறோம் வைக்கோங்க அப்படின்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியல, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பஞ்சாரம் வச்சுக்கோங்க. அதாவது வெயிட்டான பஞ்சாரம் வச்சுக்காதீங்க. பஞ்சாரம் வச்சு நீங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பஞ்சாரம் வச்சு ஒரு குச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு அந்த பஞ்சாரத்துக்குள்ள இறைய போட்டுக்கோங்க. உங்களோட பர்டிகுலர் புறா, இப்போ உங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் உங்களோட புறா இருக்குது அப்படின்னா உங்கள் புறா வந்து அந்த பஞ்சாரத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அந்த குச்சியை வந்து நூலை வச்சு கட்டியிருப்பீங்கல்ல, அப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பஞ்சாரம் இதாயிரும், உங்களோட புறா உள்ளே மாட்டிக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈஸி. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆட்டுக்குட்டி கவுத்துறக்கூடிய பஞ்சாரம், அதாவது வெயிட்டான பஞ்சாரம் இந்த ஸ்க்ரீனில் இருக்குல்ல, இந்த பஞ்சாரத்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புறாக்கு காலோ கையோ உடையறக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இந்த கோழி குஞ்சு கவுத்தும்ல, அந்த பஞ்சாரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பஞ்சார மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட புறாவை பிடிச்சி நம்ம சொன்ன மாதிரி அத்தனை நாள் ரெக்கை கட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை நாள் ரெக்கை கட்டு போட்டாலும் சரி, அந்த ரெக்கை கட்டு போடக்கூடிய அந்த பீரியடில் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுட்டு வந்து நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. எப்படி சொல்கிறதுனா, தண்ணியில் இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேனோ அல்லது சீனியோ கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு சீக்ரெட்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா புறாக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஃபுட்டு தான் நண்பா. ஃபுட்டு நான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பூனை தொல்லையாக இருந்தாலும் சரி, இல்லை கேஜ் சரியில்லாமல் இருந்தாலும் சரி, சும்மா கூட உங்கள் வீட்டில் நின்றுக்கிட்டே இருக்கும் புறா, மற்ற எங்கேயும் போகாமல். அதனால் ஃபுட்டை முடிஞ்ச வரைக்கும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நண்பா. ஒரு சிலர் கேட்டிங்க இந்த மாதிரி புறா நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ரீசெண்டாக அதிகமாக வந்துச்சு இந்த கமெண்ட். அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணோம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க. ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.